அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நான் ஜெப ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பயோடேட்டா தெளிவா இருக்கணும். நம்ம என்ன பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். யாரெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று விரும்புதீங்களோ அவங்களோட முன் நாட்களை காட்டிலும் பின்னால் உள்ள நாட்கள் நல்லா இருக்கும். ஆமேன். யோபுவோட பயோடேட்டா எப்படி இருந்தா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அவர் வந்து வெளியில ஜோம் பண்ணுவாரு, உள்ளுக்குள்ள சண்டை போடுவார், அப்படி இல்லை. அவரோட லைஃப் ஹிஸ்டரி ரொம்ப தெளிவா இருக்கு. அவரோட வரலாறு, அவரோட பயோடேட்டா பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் நல்ல உத்தமனா இருந்திருக்கிறாரு, வேற சன்மார்க்கனா இருந்திருக்கிறாரு, தேவனுக்கு பயந்து இருந்திருக்கிறாரு. பொல்லாப்புக்கு ஜெப நேரத்திலே நம்ம நல்லா ஜெபிக்கணும். ஜெபம் முடிஞ்சாலும் நம்ம அந்த ஜெப அனுபவத்துல இருக்கணும். ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறையில கொண்டு வரணும். இப்ப பேசுறது ரொம்ப லேசா இருக்கும், கேட்கறதும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நடைமுறையில் அதெல்லாம் கொண்டு வரணும். இந்த ஜெபம் முடிஞ்சு வீடுகளுக்கு போன பிறகு அங்க பலவிதமான சூழ்நிலைகள் வரும். என்ன செய்யணும் தெரியல, அப்படி இப்படி நிறைய கேள்விகள் வரும். இங்க கேட்ட வசனங்களை வீடுகள்ல நம்ம அதை அப்ளை பண்ணணும். நம்ம வேலை செய்யற இடங்கள்ல அப்ளை பண்ணணும். நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு வரணும். யோபு நடைமுறை கிறிஸ்தவனா இருந்திருக்கிறார். ஆமென். பேசுற கிறிஸ்தவனா இல்ல, நடைமுறையில கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஜோமண்டு போன பிறகு வீட்டுல ஆண்டவர் நிறைய டெஸ்ட் வைப்பாரு. குவார்டர்லி, ஆஃப் இயர்லி மாதிரி வீட்டுல நிறைய டெஸ்ட் வைப்பாரு. அந்த டெஸ்ட்ல எல்லாரும் பாஸ் ஆகணும். ஆமென். யாராவது என்ன செய்யணும் தெரியலன்னு சொன்னா நம்ம சொல்லணும், ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார்னு சொல்லணும். ஆமென். வீட்டுல நிறைய டெஸ்ட் வைப்பாரு. நான் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அன்னைக்கு தான் பயங்கரமான போராட்டம் அங்கிருந்து வரும். பலவிதமான கருத்துக்கள் வரும். நம்மளால அதை நிக்க முடியாது. யோபு தன் வாழ்க்கையில நடைமுறையில கிறிஸ்தவனா இருந்திருக்கிறார். ஆமென். சத்தம் வர மாட்டேங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபம் முடிஞ்சவொன்னு எல்லாருக்கும் டெஸ்ட் வைப்பாரு, ஒரு தேர்வு வைப்பாரு, விசுவாச பரீட்சை வைப்பாரு. அந்த பரீட்சையில யோபு பாஸ் ஆயிட்டார். எப்படி பாஸ் ஆனாருன்னு சொன்னா, அவர் வீட்டுல அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, ஏன் இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவர் அந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆயிட்டார். என்ன கேள்வி வச்சாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கன்னு ஒரு டெஸ்ட் வைக்கும்போது யோபு சொல்லுவாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டுக்கு பதில் எழுதுறாரு. அந்த பதில் அவருக்கு 42வது அதிகாரத்துல பயங்கரமான ரிசல்ட்டா மாறிட்டு. ஆமென். எல்லாரும் ஜோம் பண்ண பிறகு நடைமுறையில நிறைய டெஸ்ட் ஆண்டவர் வைப்பாரு. அந்த டெஸ்ட்ல நம்ம எல்லாரும் பாஸ் ஆகணும். அல்லேலூயா. யோபு தான் அவரோட பயோடேட்டா தெளிவா இருந்துச்சு. உங்களை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா நீங்க சொல்லணும், ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்ப இருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரோட டேட்டா